ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாத்தையும் இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிண்ணே, நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? ஆமா, இந்த வார தலைப்பு உனக்கு என்ன தெரியுமா? தெரியுமே, சொல்லட்டுமா? ஸ்ட்ரைட்டா ஓடு. ஆமா, ஸ்ட்ரைட்டா ஓட தலைப்பு வித்தியாசமா இருக்குது. அது நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரேயர் பார்த்துட்டு போமா? சரி போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை ஆசீர்வதித்தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கதை, பாட்டு, வசனம் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாங்க. நீங்களே எங்களுக்கு மறக்காமல் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன மிக்கி, என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? யாரும்மா இது? நைனிகா, வாங்கம்மா. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன மிக்கி, ரொம்ப வேலையெல்லாம் இருக்கு. ஆமாம்மா, நம்ம தோட்டத்து வேலை யார் பாப்பா? நம்ம தானே பராமரிக்கணும் நம்ம வீட்டு தோட்டத்தை. அப்போ சில்ட்ரன்ஸ் டைமுக்கு வரலையா? அச்சச்சோ, நீங்க சில்ட்ரன்ஸ் டைமா? ஐயோ, நான் சில்ட்ரன்ஸ் டைமை மறக்கவே மாட்டேனே. இன்னைக்கு பா சில்ட்ரன்ஸ் டைமை மறந்துட்டேனே. ஐயோ, மணி எத்தனை? மணி 5 மணிக்கு மேலே ஆயிட்டு. அச்சச்சோ, 5 மணிக்கு மேல ஆயிட்டா? ஐயோ, சில்ட்ரன்ஸ் டைமுக்கு நான் வந்துதான் இன்ட்ரெல்லாம் பேசணும்னு நினைச்சிருந்தேனே. சரி, நீ கொஞ்சம் லேட் ஆயிட்டு போல. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை சில்ட்ரன்ஸ் டைம் கூப்பிடுறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? என்ன கூப்பிட்டு போறக்கு வந்தீங்களா? ஆமா. சரி, நம்ம போறதுக்கு முன்னாடி அடுத்த ப்ரோகிராம் என்னன்னு சொல்லிட்டு போயிரும். ஆமா, அடுத்த ப்ரோகிராம் என்னது? அடுத்த ப்ரோகிராம் ஆக்ஷன் சாங். அடுத்த ப்ரோகிராம் ஆக்ஷன் சாங் பார்க்க போறோமா? ஆமா மிக்கி, சரி. அப்போ ஆக்ஷன் சாங் அக்கா ஆடிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம ஊடையில போய் ஜாயின் பண்ணி நம்மளும் சேர்ந்து ஆடலாமா? சரி மிக்கி, போயிருமா? வாங்க போலாம். சீக்கிரம் போ. ஓடுனா போதும்
ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவா, என் வாழ்க்கையில முன்னேறதுக்காக அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, எல்லா பக்கமும் ஒன்று. ஆனா என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதான் மிக்கி, நீ கவலைப்படாத. நீ அந்த பக்கம் ஓடுத்தவில்லை, இந்த பக்கம் ஓடுத்தவில்லை. ஏசப்பா நம்மளுக்கு நியமித்த ஓட்டத்துல மட்டும் ஓடணும் வச்சுக்கோ. ஏன் ஒரு நாள் நீ பெரியவனா இருப்பதுக்கோ. உண்மையாவா? உண்மையிலதான் மிக்கி. அதை பத்தி நம்ம ஒரு வசனம் படிச்சுட்டு வரலாமா? ஓகே ஓகே, அப்ப நம்ம அதை பத்தி ஒரு வசனம் படிச்சுட்டு வரலாமா? சரி வா மிக்கி, போலாம். வாங்க வாங்க, அந்த வசனம் என்னன்னா போய் படிச்சுட்டு வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இப்போ ஒரு அழகான வசனம் படிக்க போகிறோம். வசனம் படிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு புது ஃப்ரெண்டை கூப்பிடலாமா? இல்லை புது ஃப்ரெண்ட் இல்லை, யாருக்குனே வந்தவன் தான் இப்போ லீவு போட்டு திரும்ப வர போகிறான். அது யாருன்னா நம்ம ஜாக் தான். ஜாக் தம்பி, சீக்கிரம் வா. ஏக்கா ஜாக் எப்படி இருக்க? ஏக்கா போங்கக்கா, அவங்க கூட சண்டைக்கா. உடனே கேட்டோம்ல நல்லா இருக்கேன்னு. ஏக்கா போங்கக்கா, நீங்க பிள்ளைங்க இருக்காங்க தான் கேட்கீங்க. நான் போன வாரமே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேனா இல்லையா? ஏக்கா நல்லா இருக்கீங்களா, ஏக்கா சாப்பிட்டீங்களா, ஏக்கா நான் அடுத்த வாரம் ப்ரோக்ராம் நான் வாரேன்னு சொன்னேனா இல்லையா உங்கள்கிட்ட? சொன்னேன், நான் தான் கேட்டேன்ல. போங்கக்கா, நீங்க தான் என்னை விசாரிக்கிறதே கிடையாது. ஒரு கேரிங்கே இல்லை தெரியுமா? சரி, நல்லா இருக்கியா? எத்தனை வாட்டி தான் கேட்க? ஏதோ இருக்குங்கக்கா. நான் சில்ட்ரன்ஸ் டே ரொம்ப மிஸ் பண்ணேங்க்கா. உங்களை, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அண்ணன்மார்கள் எல்லாரும் மிஸ் பண்ணேன். ஆனால் ஒரு வேளையா இந்த புது வருஷத்தில் இப்போதாங்க லீவ் கிடச்சிச்சு. அதான் உங்களை பார்க்க, நம்ம பிள்ளைங்களை பார்க்க ஓடோடி வந்துருச்சேன். சரி, நம்ம இப்போ ஒரு வசனம் படிச்சிடலாமா? வசனம் படிக்க போகிறோமா? ஆமா அக்கா சூப்பர்க்கா. நான் வேற வசனம் படிச்சு ரொம்ப நாளாயிட்டு, இன்னைக்கு வேற வசனம் படிக்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கேன். சரி சரி, சட்டு சொல்லுங்க, சட்டுன்னு படிப்போம். சரி, படிக்கலாமா? விசுவாசத்தை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. ஏக்கா வசனம் ஓகே தான். இந்த வசனம் இது என்னக்கா? ஏதோ ஒரு மாதிரி அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கீங்க. அந்த ரூட்ல ஏதோ போகணுமாக்கா? ஆமா, நம்ம ஏசுப்பாவை நோக்கி நம்ம லக்கை அடையிறதுக்கு போக வேண்டாமா? ஓஹோ, ஏக்கா நம்ம லக்கை அடையணும், நமக்கு ஏசப்பா வேணுமாக்கா? ஆமா, கண்டிப்பா வேணும் ஜாக். அப்படியாக்கா? நான் வேற நம்மளுடைய திறமையினால, நம்மளுடைய ஞானத்தினால சாதிச்சிடலாம் நினைச்சேன். அப்ப நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு ஏசப்பா காமிக்கிற அந்த ரோட்ல தான் போகணுமா? ஆமா ஜாக், கண்டிப்பா நம்ம ஏசப்பா காட்டுற ரோட்ல தான் போக முடியும். ஓஹோ, அப்படியாக்கா? சரிக்கா, அப்ப நம்ம வலதுபுறம் இடதுபுறம் சாயாம ஏசப்பா நமக்குன்னு வச்சிருக்கிற ரூட்ல தான் போகணும். என்னக்கா? ஆமா ஜாக், கரெக்டா சொல்லிட்ட. சரிக்கா. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த ரூட்ல போலாமா? போலாமே. அதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் வசனம் சொல்லிதாங்கக்கா, லைட்டா மனப்பாடம் ஆகணும். சரி, இன்னொரு வாட்டி சொல்லலாமா? சொல்லுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. என்ன ஜாக், இன்னைக்கு லீவ் போட்டு வந்ததுக்கு ஒரு வழியா சூப்பரா வசனம் படிச்சிட்டேன். உங்களையும் பார்த்துட்டேன், நம்ம பிள்ளைங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டேன். சரிக்கா, நான் போறேன். திரும்பி எனக்கு ஏதாவது சாப்பிட வச்சிருக்கீங்களா? சாப்பிடையா? எப்போ சாப்பிடுறதுல இரு ஜாக். சரிக்கா போங்கக்கா, வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, போங்கக்கா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருப்பானுங்க, நான் உங்ககிட்ட சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன். நான் இனி அடுத்த லீவுக்கு வரேன். எனக்கா? சரி ஜாக். சரிக்கா, பாய் பாய் பிள்ளைகளா, பாய். என்ன மிக்கி, வசனம் படிச்சியா? ஆமாண்ணயோ, வசனம் படிச்சேன். வசனம் சூப்பரா இருந்து நீ சொன்ன மாதிரி. சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்? அதுவா, உன்னை ரொம்ப பிடிச்ச, அது சொன்னோடனே நீ ரொம்ப சந்தோஷமாயிருவ தெரியுமா? என்ன சந்தோஷப்படுத்துறதா? அப்படி என்ன இருக்கு? அதுவா, லிட்டில் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஐயோ, ஜாலி 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 ஜாலி. லிட்டில் ஷெஃப் பார்க்க போறோமா? ஓ சூப்பர் நயோ. உனக்கு தெரியுமா, 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் போனேன். எனக்காக யாரோ விதவிதமா சூப்பரா செஞ்சு வச்சாங்க. அதை சாப்பிட்டு எப்பா இன்னைக்கு வரைக்கும் அதோட சுவைய நாக்கில இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க தெரியல. ஐயோ ஜாலி ஜாலி, கை வரல காலு வழியே. வாங்க பிள்ளைங்களா, எல்லாரும் ஒன்னா போவோம், லிட்டில் செஃப் பாப்போம். நானும் எல்லாரும் சாப்பிடுவோம். நானும் சாப்பிட போறேன். என்னையோ, எங்க நாம போறோம்? சாப்பிட போறோம். பிள்ளைகளா, எங்க நாம போறோம்? வாங்க சாப்பிட போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரும் இந்த லிட்டில் செஃப் ப்ரோக்ராமில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த லிட்டில் செஃப் ப்ரோக்ராமில் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? பீனட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.
பீனட் சேலட் வந்து எப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட எதுவுமே கேட்காம நீங்களே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான், ஓகேவா? பீனட் சேலட்னா வேர்க்கடலையை வச்சு நம்ம ஒரு சேலட் செஞ்சு சாப்பிட போகிறோம், ஓகேவா? அதுக்கு என்னென்ன தேவைன்னா நம்ம பார்த்துடலாமா? முதல்ல வேர்க்கடலை இருக்குது, உப்பு இருக்குது, பெப்பர் இருக்குது, நல்ல எண்ணெய் இருக்குது, அதுக்கடுத்து ஆனியன் இருக்குது, கேரட் இருக்குது, தக்காளி இருக்குது, லெமனில் வந்து ஒரு பாதி லெமன் போதும். அதை வச்சு நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் தயிர் இருக்குது, ஓகேவா? இதை வச்சு நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து வேர்க்கடலை எடுத்து பவுலில் போட்டுக்கணும். எல்லா வேர்க்கடலையும் போட்டதுக்கு பிறகு ஆனியனை எடுத்து போடணும். அதுக்கடுத்து கேரட், எல்லா வெஜிடபிள்ஸையுமே போட்டு மிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? அதுக்கடுத்து கேரட். ஓகே, இதில் எல்லாம் போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் தயிர் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். தயிர் வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, சரியா? அதுக்கடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் பெப்பர். பெப்பர் வந்து உங்களுக்கு உரைப்பு பிடிக்குன்னா நிறைய போட்டுக்கோங்க, பிடிக்காதுன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் எடுக்கணும், ஓகேவா? வேறு ஆயில் எதுவுமே எடுத்துடக்கூடாது. ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். அதுக்கடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வச்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பீனட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேலட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம், ஓகேவா? பாய். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? அடுத்தது சூப்பரான செமையான நிறைய பேர் வந்து அருமையாக ஒரு குரூப் சாங் பாட போகிறாங்க. நான் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி வாங்க போய் பாட்டு வந்துடும். கூடாதது ஒன்றுமில்லை,
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி சம்பவம் சொல்லித்தர போகிறோம். ஓகேவா? சரி, நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாக ஓடுங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அப்படி தானே? நிறைய பேருக்கு புரியாது, என்ன ஸ்ட்ரைட்டாக ஓடணும், எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அப்படி தானே? அதை தான் என்ன பண்ண போகிறேன், அண்ணன் இந்த சார்ட்டில் இமேஜஸோட கொண்டு வந்துருக்கிறேன். அப்படி தானே? அந்த இமேஜஸ் மூலமாக அண்ணன் உங்களுக்கு ஒரு குட்டி சம்பவம் சொல்லித்தர போகிறோம். ஓகேவா? எல்லோரும் கவனிக்க ரெடியாக இருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். ஓகேவா? சரி, எல்லோரும் அப்படி இந்த சார்ட்டை பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சார்ட்டில் உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியுது? ஏதோ கீச்சாம்பூச்சாம் போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கா? இல்லையா? என்ன தெரியுது சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே யார் இருக்கா? ஒரு பையன் நிற்கிறான். அப்படி தானே? சரி, கீழே என்ன இருக்குது? கரெக்டாக சொல்லிட்டீங்க, ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குது. அப்படி தானே? புதையல் பெட்டி இருக்குது. அப்படி தானே? நீங்கள் புதையல் பெட்டி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இதுதான் புதையல் பெட்டி. ஓகேவா? சரி, அப்போ இது என்னது ஒரு மாதிரி வருது சைடு நினைக்கிங்க. அப்படி தானே? இது என்னதுன்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்ற வழி, இது ரெண்டும் சைடு போகிற வழி. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு எதிரில் ஒரு 3 வழி இருக்குது. ஒரு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி. ஓகேவா? ஆனால் எந்த வழியில் வந்தாலும் புதையல் பெட்டி தான் இருக்குது. ஆனால் அவன் எந்த வழியை சூஸ் பண்ணுறாங்கிறதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி பிள்ளைங்களா, இப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கும். அப்படி தானே? ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நான் உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு என்ன பண்ணணுமா, ஓடணுமா. சரியா? அப்போ ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாத்துக்கும் தனியாக ஒரு வழி வச்சுருக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த பையன் இருக்கிறான். இப்போ நீங்களும் என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த பையன் இருக்கிறான், அவனுக்கு எதிரில் 3 வழி இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக போகிற வழி எப்படி இருக்குது? முற்கள் நிறைந்ததா, குழியுமா, பல்லுமா, மேடுமா, கற்களமா, என்ன இருக்குது, ரொம்ப கடினமான பாதையாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டான பாதை. அப்படி தானே? ஆனால் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள், ஸ்டார்டிங் எப்படி இருக்குது, காசு கொட்டி கிடக்கு. காசு அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி தானே? காசு கிடச்சா எவ்வளோ இது வாங்கி சாப்பிட்லாம். அப்போது இந்த பையனுக்கு வர்ற வழியில் என்ன கிடைக்கி, லெஃப்ட் சைடு ரைட் சைடும் காசு கிடக்கு. அப்போ அதை பார்த்தோன்னே தம்பிக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிரும். நமக்கும் அப்படி தானே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆசைப்பட்டதுலாம் ஒரு வழியில் இருக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வழியில் தான் போவோம். அப்படி தானே? இப்போ ரைட் சைடில் ஒரு வழி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி இருக்குது. ஓகேவா? இப்போ ரைட் சைடில் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது. அப்படி தானே? நமக்கு கேட்காது எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற வழி கொஞ்சம் கஷ்டமாக, முற்கள் நிறைந்ததாக இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ணுவீங்க? அதான் நான் பார்த்தேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கஷ்டமான பாதையை சூஸ் பண்ணுவீங்க, ஈஸியாக இருக்கிறது கேட்டதெல்லாம் கிடைக்கிறதானே சூஸ் பண்ணுவீங்க. அதே போல் தான் இப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணுவான், இந்த வழியாக தான் போவான். இதே போல் தான் பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா, நமக்கு எதெல்லாம் பிடிக்கும், நம்ம எதை கொடுத்தா நம்ம மயக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படி தானே? பைபிளில் வாசிக்கிற அப்படி தானே, பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு பார்க்குறோம். அப்படி தானே? நம்மளை ஏசப்பா வழியிலேருந்து பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, நம்ம எதெல்லாம் விரும்புவோமோ அதை என்ன பண்ணுவான், நம்ம போகிற வழியில் கொண்டு வருவான். இதே போல் தான் தம்பிக்கு என்ன பண்ணுறான், அந்த வழியில் கொண்டு வரான். ஆனால் அந்த வழியில் போனால் கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா, அந்த வழியிலே கீழே பாருங்க என்ன இருக்குது, பாம்பு இருக்குது, crocodile இருக்குது, ஃப்ராக் இருக்குது, ரொம்ப டேஞ்சரான என்ன இருக்குது, விலங்குகள்லாம் இருக்குது. அப்படி தானே? சாத்தான் என்ன பண்ணுறான், அந்த நன்மைக்கு பின்னாடி ஒரு தீமையான, நமக்கு ஆபத்து விளைவிக்கிற ஒரு டேஞ்சரான விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறான், வச்சிருக்கிறான். சாத்தான் என்ன பண்ணுவான், ஆசை காட்டி மோசம் போக்கும். அப்படி தானே? ஃபஸ்ட்டு நல்லதெல்லாம் பிடிச்சதெல்லாம் கொடுப்பான், கடைசியில் நம்மளை ஏசப்பா வழி விட்டு வழி விலக பண்ணப்புறம் நம்மளை என்ன பண்ணுவான், அழிக்க பார்ப்பான். அப்படி தானே? ஆனால் ஏசப்பா நமக்கு நிமித்திருக்கிற பாதை எப்போவுமே எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அப்படி தானே? இந்த பாதை கூட பாருங்கள், கொஞ்சம் முற்கள், கற்கள், குழி, பள்ளத்தாக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பாதையில் போனீங்கன்னா யார் நம்ம கூட வருவா, கரெக்டாக சொன்னீங்க, யார் வருவா, ஏசப்பா நம்ம கூட வருவாங்க. நம்ம கையை ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம
கரத்தை என்ன பண்ணிடுவாங்க, நல்லா இறுகி பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டான பாதையில், ஏசப்பா நமக்குன்னு வச்சிருக்கிற பாதையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கையை விடாமல் நல்லா அழகாக என்ன பண்ணுவாங்க, கூட்டிக்கிட்டு போவாங்க. அப்படி தானே? அப்போ நம்ம ஏசப்பா நிமித்திருக்கிற பாதையில் போனோன்னா சேஃபாக என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய இலக்கை வந்து அடைஞ்சி நம்ம இலக்கை, அதாவது நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் சாத்தான் கொண்டு வருகிற வழியில் என்ன பண்ணக்கூடாது, நடக்காமல் ஏசப்பா நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையாக ஏசப்பா கூடயே போனீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி ஆயிரும், ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கோலை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா குட்டீஸ்? உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், அப்படி தானே? இப்போ புரிஞ்சுதா? ஸ்ட்ரெயிட்டாக ஓடுன்னு சொன்னாங்களே, இப்போ தெரியுதா ஸ்ட்ரெயிட்டாக ஓடணுன்னா என்ன புரிஞ்சிருச்சா? வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக ஏசப்பா கூட ஓடுங்க. பாய். என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்களா? எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? சரி, ஓகே. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், சரியா? அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்ல, ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க, ப்ரேயர். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த சில்ட்ரன் டைமை எங்களுக்கு பார்க்க உதவி செஞ்சீங்க, அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இன்னைக்கு நாங்கள் பார்த்த தலைப்பின்படி நாங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து விடாதபடி எப்பொழுதும் ஸ்ட்ரெயிட்டாக ஓட, இலக்கை அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் கூட இருங்க இயேசப்பா. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் வழி நடத்தணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்களே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.